சரி 2 பேருமே சாப்பிடுங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுங்களா, நான் வேறு கொண்டு வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க ஸ்கூல் போகல நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்க நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. லைட்டாக 2 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சா போதும். அதில் வந்து தந்தூரி வெஜ்லேயே தந்தூரி மசாலான்னு இருக்குது, அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அதெல்லாம் போட்டுட்டு மஞ்சள்தூள்லாம் போட்டுட்டு நீங்கள் எண்ணெயில் வறுத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு நான் இன்றைக்கி சண்டே செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தக்காளி பிரியாணி. இன்றைக்கி சண்டே பார்த்துக்கோங்க, தக்காளி பிரியாணி. இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா தந்தூரியில் பவுடரில் பண்ணேன், தந்தூரி பொடியில் பொட்டேட்டோ வறுத்து வச்சுருக்கேன். நாங்கள் வந்து பியூர் வெஜ்ஜினால் எங்கள் வீட்டில் வந்து தக்காளி பிரியாணி, புதினா சாதம் இந்த மாதிரி தான் இருக்கும் சண்டேஸ்லாம். இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் ஒரு 2-3 வெரைட்டி ரைஸ் இருக்கும். இன்றைக்கி சிம்பிளாக வெளியில் போகிறதுனால தக்காளி பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். இந்த தந்தூரி இதில் பண்ணுறதுனால நல்லா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு இந்த பொட்டேட்டோ சாப்பிட்றதுக்கு. தந்தூரி மசாலாவில் செய்வோம், நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரியே. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லாஸ்ட்டில் லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.